கிறிஸ்துவுக்குள் மிக அன்பானவர்களே, தினம் ஒரு தூதன் வழியாக இந்த வாரத்தின் முதல் நாளிலே உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே சங்கீதங்களின் புஸ்தகம் 85:12 வசனம், கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அன்பானவர்களே, ஆண்டவரை குறித்து இந்த சங்கீதத்தை எழுதின தேவதாசன் தன்னுடைய புரிதலை சொல்லுகிறார். கர்த்தர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறாராம்? நன்மையானதை தருவார் என்று. அதே போல நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய தேசம் அதற்கு உண்டான பலனை தரும் என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் புரிந்து கொள்கிறோம், நாம் ஆராதிக்கிற, தொழுது கொள்ளுகிற, நம்புகிற, விசுவாசிக்கிற தெய்வம் நன்மையானதை கொடுக்கிறவர் என்று. ஆகவே இன்றைக்கு வாரத்தின் முதல் நாளில் நன்மையானதை கொடுக்கிறவர்களிடத்துல போகலாமே. வேற எந்த இடத்துக்கு போனாலும் உங்களுக்கு நன்மை வந்து சேரும், நன்மையானது கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு உத்தரவாதம் கிடையவே கிடையாது. ஆனால் இந்த வாரத்தின் முதல் நாளில் அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வதற்காக உங்கள் நேரத்தையும் உங்கள் முழு இருதயத்தையும் அவர் கையில் ஒப்படைச்சு நீங்கள் காத்திருக்கும் போது மெய்யாகவே சொல்லுகிறேன், நீங்கள் நன்மைகளை காண்பீர்கள், நன்மைகளை அனுபவிப்பீர்கள். வேறு எந்த இடத்துக்கும் கிடைக்காத ஒரு புகழும் மேன்மையும் பெருமைக்குரியதான ஒரு விஷயமும் தேவனுடைய சமூகத்துக்குள்ளே அடங்கியிருக்கிறது. ஆகவே நீங்கள் வேறு இடங்களிலே அலைந்து திருவதை காட்டிலும் இன்றைக்கு வாரத்தின் முதல் நாள் ஆண்டவர் இந்நாள் வரைக்கும் என்னை பாதுகாத்தார், அவருக்கு நன்றி சொல்ல, அவருக்கு என் வாழ்வை அர்ப்பணிக்க நான் புறப்படுகிறேன் என்று சொல்லி ஒவ்வொருவரும் நீங்கள் ஆயத்தமாகுங்கள். குடும்பமாய், நண்பர்களாய், குழுவாக ஆயத்தமாய் செல்லுங்கள். உங்களுக்கென்று ஆண்டவர் வைத்திருக்கிற ஆலயத்துக்கு செல்லுங்கள். அங்கே நன்மையை கொடுப்பதற்கு அவர் ஆயத்தமான நிலையில் இருக்கிறார். அது மட்டுமல்ல, நீங்கள் அங்கே போய் ஆவிக்குரிய நன்மைகளை, பூமிக்குரிய நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கான அடித்தளத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். அங்கே ஆண்டவருடைய வார்த்தை வரும். அந்த வார்த்தையை நீங்கள் கேட்குறீங்க, நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்க, கீழ்ப்படுகிறீங்க. அது எதை கொடுக்கும் அப்படின்னா, உங்களுக்கென்று இந்த தேசத்தில் வைத்திருக்கிற நன்மைகளை கொண்டு வந்துடும், பலனை கொடுக்கும். ஆகவே உங்களுக்காக நியமிக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் உங்களை வந்து அடைவதற்கு இன்றைக்கு நீங்கள் புறப்பட்டு சென்று கர்த்தரை ஆராதியுங்கள். பல கோடி நன்மைகளை பெற்று சுகவாழ்வு வாழுங்கள். வாழ்த்துகிறேன். நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலுமே கர்த்தரை ஆராதிக்க செல்லணுங்கிற உணர்வு உண்டாகட்டும். ஏனென்றால் நீ நன்மையானதை கொடுக்கிறவர். அப்படியே அந்த பல நன்மைகளை இன்றைக்கு பெற்றுக்கொள்ள அருமையான பிள்ளைகள் ஆலயத்துக்கு செல்லட்டும், உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிக்கட்டும், அதற்கு அர்ப்பணிக்கட்டும். அதே போல இதை ஆண்டவரே கேட்டு கீழ்ப்படிந்த ஒவ்வொருவருக்கும் நிறைவான பலன் வருவதாக என்று சொல்லி வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.